அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வாழ்க்கையில் சில விடயங்கள் சரியாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? மக்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் கண்ணியமும் உயர வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? உங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் கவலைகள், சுமைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் சீராக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? உங்கள் உள்ளம் தூய்மையாக வேண்டும், உங்கள் மனதில் இருக்கும் இருள் நீங்கி ஈமான் மற்றும் நிம்மதியின் ஒளி நிறைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் வெற்றியை தாண்டி மறுமையில் சுவர்க்கத்தின் உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? அப்படியானால் இந்த எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு அழகான துஆவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதை விரும்புகின்றானோ அவற்றில் பலவற்றை ஒரே துஆவில் அல்லாஹ்விடம் கேட்கும் வகையில் அமைந்துள்ள இந்த ஒரு துஆவை நம்பிக்கையோடு ஓத வேண்டும். ஏனென்றால் நமது தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. எனவே இந்த துஆவை முழுமையாக கேளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த அழகான துஆவினை பற்றி பார்க்கலாம். இந்த துஆ ஏன் மிகவும் அழகானது தெரியுமா? ஏனென்றால் இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான நன்மைகள் அல்லாஹ்விடம் கேட்கப்படுகின்றன. இந்த துஆவை உங்கள் துஆக்களில் ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், துஆ என்பது ஒரு மந்திரம் அல்ல. ஒரு துஆவை ஓதியவுடன் நிச்சயமாக குறிப்பிட்ட மாற்றம் ஏற்படும் என்று கூற முடியாது. மாறாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான உள்ளத்துடன் கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அறிந்தவன், நாம் சொல்ல முடியாத வழிகளையும் அவன் அறிந்தவன், நாம் யாரிடமும் கூறாத கவலைகளையும் அவன் அறிந்தவன். எனவே உங்கள் வாழ்க்கையின் இந்த நன்மைகள் தேவைப்பட்டால் இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் மனதார கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் தேடும் மாற்றம் உடனடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் துஆவை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்பது ஒரு மனிதனிடம் அல்ல, அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம். எனவே இந்த அழகான துஆவை மனதார ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நன்மையால் நிரப்புவானாக. ஆமீன். இப்போது அந்த துஆவினை பார்க்கலாம். اللهم إني أسألك أن ترفع ذكري وتضع وزري وتصلح أمري وتطهر قلبي وتحسن فرجي وتنور قلبي وتغفر لي ذنبي وأسألك درجات العلا من الجنة آمين. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், என்னுடைய நட்பெயரையும் கண்ணியத்தையும் உயர்த்துவாயாக. என்னை அழுத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய சுமைகளையும் பாவங்களையும் நீக்குவாயாக. என்னுடைய காரியங்களை சீராக்குவாயாக. என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. என்னுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பாயாக. என்னுடைய உள்ளத்தை ஒளியால் பிரகாசிக்கச் செய்வாயாக. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மேலும் சுவர்க்கத்தின் உயர்ந்த தரங்களை எனக்கு வழங்குவாயாக. இவ்வாறு ஒரு முஃமினுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான தேவைகள் இந்த துஆவில் அடங்கியுள்ளது. எனவே இதை வெறும் வார்த்தைகளாக ஓதாமல்
ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உணர்ந்து அல்லாஹ்விடம் மனதார கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நன்மையாலும் பரக்கத்தாலும் நிரப்புவானாக. ஆமீன்.